வெயில் காலத்தில் குழந்தைகளுக்கு நீர்ச்சத்து குறைவதால் ஏற்படும் பிரச்சினைகள் மற்றும் அவற்றை தவிர்ப்பது குறித்து குழந்தைகள் நல மருத்துவர் வேல்முருகன் வழங்கிடும் தகவல்களை கேட்கலாம். குழந்தைகளை இந்த கோடை காலத்திலிருந்து எந்த அளவுக்கு சீராக பாதுகாத்துக்கலாம் நம்ம அப்படிங்கிறத பற்றி தான் சொல்ல போகிறேன். மெயினாக முக்கியமான விஷயங்கள் இதில் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு நீர் சத்து, குழந்தைகளோட உடம்புல இருக்க நீர் சத்தை எந்த அளவுக்கு நம்ம பாதுகாக்கணுங்கிறத புரிஞ்சுக்கணும். ஏன்னா கோடை காலத்தில் நம்மளுக்கு அந்த வெப்பம் ஜாஸ்தியாகிறதுனால உடலில் இருக்க நீர் சத்து சீக்கிரம் வெளியேறிடும். ஸோ இது மாதிரி வெளியேறதுனால அந்த குழந்தைங்க டீஹைட்ரேஷன் சொல்லுவாங்க, அதனால தாக்கக்கூடிய அபாயம் நிறைய இருக்குது. ஸோ இந்த உடம்புல இருக்க நீர் சத்தை நம்ம பேணி காக்கணும். அதுக்கு நிறையா குழந்தைங்க தண்ணி எடுத்துக்கணும். தண்ணி, இளநீர் எடுத்துக்கலாம், மோர் எடுத்துக்கலாம், ஜூஸ், பழரசங்கள் எடுத்துக்கலாம். ஸோ ஃப்ரெஷ் ஜூஸஸை எப்பயுமே கன்டினியூ பண்ணுறது ரொம்ப நல்லது. நம்ம கூல் ட்ரிங்க்ஸு இல்லை கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸு அது மாதிரி ப்ரிஃபர் பண்ணுறதை விட இளநீ, நேச்சுரல் ஃபுட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அது மாதிரி இளநீ, மோர், மெயினாக தண்ணி, இதுதான் நம்ம மெயினாக நம்ம எடுத்துக்கிட்டே இருக்கணும். ஸோ இதனால நம்ம உடம்புல இருக்க தண்ணி லெவல் சீராக இருக்கும், நம்ம சீக்கிரம் டீஹைட்ரேட் ஆக மாட்டோம். அண்ட் இதனால நிறைய ஹெல்த் ப்ராப்ளம்ஸும் குழந்தைக்கு வரலாம். குழந்தைங்க சரியாக தண்ணி எடுத்துக்காத பட்சத்தில், கோடை காலம்னு இல்லை, நார்மலாகவே குழந்தைங்க சரியாக தண்ணி எடுத்துக்கலன்னா வயிற்றுல புண்ணு, கேஸ்ட்ரைட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அது மாதிரி வயிற்றுல புண்ணு வரலாம். சிறுநீரக தொற்று, அதாவது யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன், சரியாக தண்ணி எடுத்துக்காதனால சிறுநீரக தொற்று வரலாம். அண்ட் சில சமயம் ரொம்ப அது ஜாஸ்தியாக போகும்போது கிட்னியில் ஸ்டோன்ஸ், கல், அது கூட போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மெயினாக சூடு தரக்கூடிய உணவு வகைகளை கொஞ்சம் பேசிக்காக அவாய்ட் பண்ணிவிட்டு உடம்ப குளிர்ச்சியாக வச்சுக்கக்கூடிய உணவு வகைகளை குழந்தைக்கு கொடுக்கணும். ஸோ தண்ணி சத்து உள்ள காய்கறிகள் நிறைய கொடுக்கறது நல்லது. பேசிக்காக ஜங்க் ஃபுட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, நிறைய வறுவல் ஐட்டம்ஸ், உருளைக்கிழங்கு, இது மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் கொஞ்சம் அந்த ஹீட் கிரியேட் பண்ணுற ஐட்டம்ஸு, இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ குழந்தைகள் மெயினாக ஐஸ் வாட்டர் குடிக்கணும்னு ஆசைப்படுவாங்க இந்த டைமில். ஸோ அது மாதிரி ஐஸ் வாட்டர் குடிக்கும்போது அதனால அவங்களுக்கு ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன், அது மாதிரி சளி பிடிக்கிறது, அது மாதிரி தொந்தரவுகள் வரத்துக்கும் வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு அதுலேருந்தும் நம்ம அவங்கள பாதுகாத்து வச்சுக்கணும். ரெண்டாவது ட்ரெஸ், அவங்களுக்கு என்ன மாதிரி உடைகள் கொடுக்கறதுனா நல்லா லூஸாக காட்டன் கிளாத்ஸு, ப்ளஸ் ரெண்டாவது நிறைய ஸ்வெட் ஆகாமல் இருக்கிற மாதிரி கொடுக்கறது பெட்டராக இருக்கும். ஏன்னா நிறைய வேர்வை வர்றதுனால அதனாலையும் உடம்புல உங்களுக்கு ஹீட் பர்ன்ஸ், ஹீட் பாயில்ஸ், அது மாதிரி வேர்க்குரு, அது மாதிரி நிறைய வரக்கூடிய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதனால் அதை அவாய்ட் பண்ணுறதும் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ லூஸ் கிளாத்ஸ், நல்லா ஏரேஷன், நல்லா காற்று போகக்கூடிய மாதிரி கிளாத்ஸு, டைட்டாக போடாமல் இல்லை ரொம்ப இறுகின மாதிரி போடாமல் காட்டன் கிளாத்ஸு, இது மாதிரி அவங்களுக்கு ப்ரிஃபர் பண்ணணும். அண்ட் சரும பிரச்சனைகள், சன் பர்ன்ஸ்ன்னு சொல்லுவாங்க, தோலில் வர கட்டிகள், புண்ணு, இது மாதிரி அந்த வெயில் தாக்கத்தினால வரக்கூடிய பாதிப்புகள் நிறைய இருக்குது. ஸோ இது நம்மளோட உடம்பையும் நம்ம அந்த சூட்லேருந்து தணிக்கிறதுக்கு உடம்பையும் கூலாக வச்சுக்கிட்டா, நம்ம டெம்பரேச்சரை கோல்டாக வச்சுக்கிட்டா இது மாதிரி சரும பிரச்சனைகளையும் அவாய்ட் பண்ணலாம். இப்போது இந்த வெயில் காலத்தினால அவங்கள நம்ம வெளிலையும் விட மாட்டோம். ஸோ வீட்டில் இருக்கிறதுனால அவங்க சாப்பிட்டுட்டு அவங்களுக்கு ஒபிசிட்டி, அதாவது கொஞ்சம் வெயிட் போடுறதுக்கான தாக்கமும் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக வெளில போகணுங்கிற அவாய்ட் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. ஒரு 11லேருந்து 4, பகல் 11 மணிலேருந்து 4 அந்த சூரியன் உச்சி வெயிலில் இருக்கும்போது அந்த சூரியனோட தாக்கம் அந்த குழந்தைக்கு படாமல் இருக்கிறது தான் நல்லது. ஸோ அதனால் 4 மணிக்கு மேலே கண்டிப்பாக அவங்கள கொஞ்சம் விளையாட விடுங்க. ஸோ வீட்டுக்குள்ளேயே இருக்கணுங்கிற அவசியம் இல்லை, 4 மணிக்கு மேலே அவங்கள விளையாட விடுங்க. ரெண்டாவது, அந்த வீட்டுக்குள்ளேயே இருக்கிறதுனால அவங்க கொஞ்சம் நிறையா சாப்பிட்டு கொஞ்சம் வெயிட் போடுறதுக்கான வாய்ப்புகளும் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ அதையும் நம்ம அவாய்ட் பண்ண பார்க்கணும். மெயினாக நீர் சத்தை நம்ம முக்கியமாக பேணி காக்கிறது மூலியமாக நிறையா நோய்களை அந்த குழந்தைகிட்ட இருந்து நம்ம அவாய்ட் பண்ணலாம். ப்ளஸ் ரெண்டாவது, இந்த மாதிரி ஃபுட் ஸ்டப்ஸ்லாம் எடுத்துக்கிட்டால் அந்த நீர் சத்து உடம்புல ஜாஸ்தி ஆகணுங்கிற ஃபுட் ஸ்டப்ஸை அவங்களுக்கு நம்ம கொடுக்கணும். அண்ட் அதே அது குழந்தைக்கு கெடுதலாக அமையாத மாதிரி பார்த்துக்கணும்.